அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? என்ன சாமி பார்க்கறது, ஏற்கனவே அஷ்டம சனியில் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவப்பெயர்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ போதும் போது கூட ராகுவும் வேற சேர்ந்துட்டாருன்றீங்க. அடுத்து பார்த்தா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் கேதுவும் சேர்ந்துட்டாரு. என்ன சாமி நடக்க போகுது? கொஞ்சம் திண்டாட்டமான காலகட்டங்கள் தான் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது. அடுத்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 6/3/2026 வரையிலும் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி நடந்துகிட்டு இருக்கு. கூடவே அஷ்டமத்தில் ராகுவும் இருக்கார். ராகு கேதுக்கு பொறுத்தளவுக்கு தனி இடம் கிடையாது. எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யணும். ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி கூட இன்னும் கூட ராகுவும் சேர்ந்தாச்சு. தொட்டதெல்லாம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உடல்நல ரீதியான தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கிட்டையும் பார்ட்னர்ஷிப் பண்ணுற தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவரால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். ஏன்னா 2ஆம் இடமான இதில் கேது இருக்கிறாரு. கேது இருக்கிறதுனால ஞானக்காரகன் இருக்காரு. ஞானக்காரகனை பொறுத்தளவுக்கு பட்ட பின்பு தான் ஞானம் தருவாரே தவிர படுறதுக்கு முன்னாடி ஞானம் தர மாட்டாரு. அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த காலகட்டங்கள் இந்த 1.5 வருஷமும் சரி, அடுத்து ஒரு சனிப்பெயர்ச்சி வரையிலும் சரி, கடகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் மந்தமான நேரம்னு சொல்லலாமா? மந்தமான நேரம். எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நேரமா? எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நேரம். சரி சாமி, அடுத்தது 8ல் ராகு இருக்காரு. அப்போ 8ல் ராகு இருக்கும்பொழுது மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் வரும். அது என்ன சாமி மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள்? சொந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போனோம்னா இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தப்பிக்கலாம். அஷ்டமத்தில் சனி ஆயிடுச்சு, அஷ்டமத்தில் ராகு ஆயிடுச்சு, 2ல் கேது ஆயிடுச்சு. கொடுத்த வாக்குகளை காப்பாற்ற முடியாத தன்மை வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த 1.5 வருஷமும். இதை தவிர பார்த்தோம்னாக்க குருவும் மாறுறது. இதுவரையும் 11ல் இருந்த குருவும் 12க்கு வரார். 12ல் குரு வந்தாச்சு அப்படின்னால ஏற்கனவே டிப்ரெஷன் அதிகம். குரு அப்படின்ற பொறுத்தளவுக்கு 12ல் வந்துட்டாருன்னா இன்னும் கூடுதல். அஷ்டமத்தில் சனி, அஷ்டமத்தில் ராகு, 12ல் குரு. அப்போ ஒரு நல்ல கிரகங்களும் கடகராசி என்பவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் வியாபாரத்தில் பெருங்கொண்ட முதலீடு இந்த 1.5 வருஷமும் போட வேண்டாம். கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் போட்ட முதலீடை எடுக்கக்கூட சான்ஸ் ரொம்ப குறைவாக போயிடும். பிஸ்னஸ் அப்படின்னாக்கா 10 ரூபா போட்டால் 100 ரூபா, 100 ரூபா போட்டால் 1000 ரூபா வருது. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு போட்ட முதலையே எடுக்கக்கூட முடியாத காலகட்டங்களாக இருக்கும். அதே போல் இந்த கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் இறங்கு முகமாக இருக்கும். நீங்கள் எதையோ சொல்ல போக தலைமை எதையோ புரிஞ்சுக்க இருக்கிற பதவிக்கு வேட்டு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மக்கள் மத்தியிலையும் சரி, தலைவர்கள் மத்தியிலையும் சரி, அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அதே போல் மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் மாணவர்கள் படிக்கிறதோட மெமரி பண்ணுறதோட 1க்கு 10 ட்ரிப்பு எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா தான் சரியாக வரும். இல்லைனாக்க எதிர்பார்த்த மார்க் வராது. அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஏமாற்றம் தரக்கூடிய ராகு கேது பயிற்சி. 8ல் ராகு, 8ல் சனி, 12ல் குரு. அப்போ இந்த காலகட்டங்கள், அப்போ இந்த ஐஐடி, ஜேஇ நுழைவுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதோட எழுதி பார்க்கறது சிறந்தது. எழுதி பார்க்கும்போது அது மெமரியில் ஏறும். 1க்கு 10 ட்ரிப்பு எழுதி பாருங்க, வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்கள், இரும்பு, கெமிக்கல், ரசாயனம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்று சறுக்கலான காலகட்டங்கள். எதிர்பார்த்த ரேட்டுக்கு பொருள் போகாம மன கஷ்டமும் பொருளாதார கஷ்டமும் அலைஞ்சு திரியக்கூடிய காலகட்டமும் உண்டு. அதே போல் பொன் வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு, அதாவது கோல்டு வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கும் சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சி. அஷ்டமத்தில் சனி, 12ல் குரு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சரி, ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை, ஏற்கனவே கஷ்டம், இன்னும் சேர்ந்து கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் சரணாகதி அடைய வேண்டிய இடம் அப்படின்றது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் செவ்வாய்க்கிழமை
3 to 4:30 ராகுக்கு உகந்த நேரம், ராகு கால நேரம். ராகுவோடைய அதிதேவதையான விஷ்ணு துர்க்கைக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்குங்க, அதை 2ஆ கட் பண்ணுங்க, அதில் உள்ள சாத்தை புழிஞ்சு எடுத்துட்டு நாட்டு செக்கு நல்லெண்ணையும் பஞ்சு திரியும் போடணும். எக்காரணத்தை கொண்டும் நீர்த்திரி போடக்கூடாது. அதே போல பொறுத்தளவுக்கு ஐம்பூட்டு எண்ணெய்பாங்க, தீப எண்ணெய்பாங்க, அதெல்லாம் போடக்கூடாது. ஐம்பூட்டு எண்ணெய்ன்றது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனியாக போடக்கூடியது. அதை மொத்தத்தையும் போட்டோம்னா பிரச்சனை கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால நாட்டு செக்கு நல்லெண்ணெயும் எலுமிச்சம்பழத்தில் போட்டுட்டு அதில் பஞ்சு திரியும் போட்டு தீபம் போட்டுட்டு இந்த விஷ்ணு துர்க்கையை மிக குறைஞ்சபட்சம் 11 சுத்திட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு கடகராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னாக்க, ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆறுதல் மார்க்காக 60 மார்க் கொடுக்கலாம். இந்த 1.5 வருஷமும் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நன்றி, நமஸ்காரம். இப்போ ராகு காயத்ரி மந்திரம். ஓம் நாகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதியாத். இதை ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் 9 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். கேதுவுடைய காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதியாத். இதை ஒவ்வொரு நாளும் 7 ட்ரிப்பு சொல்லணும். 7 ட்ரிப்பு காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க கேதுவினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். இதுவரையிலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இல்லம் தேடி நம்ம சேனல் வரும். இந்த சேனலை பொறுத்தளவுக்கு ஆன்மீகம், ஜோதிடம் அத்தனையும் சொல்கிறோம். இதை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் பாஸ் பண்ணுங்க.